அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். லாஸ்ட் ஃப்ரைடே டிசம்பர் 6 தினமலர் மற்றும் தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகிழா விபாக் அவங்களும் சேர்ந்து நடத்தின மாபெரும் சமையல் போட்டி நடந்தது கரூர் வாசவி மஹாலில். இதுக்கு கவிதா கணேசன் மேயர் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு எல்லாமே லக்ஷ்மி பாலாஜி மேடம் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. நீட்டாக எல்லாமே ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நாங்கள் ஒரு 5 பேர் ஜட்ஜஸாக வந்திருந்தோம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. குக்கிங் காம்படிஷனுங்கிறனால ஸ்டேஜுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக அன்னலக்ஷ்மி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே ஸ்பான்சர்ஸ் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு ஸ்பான்சரான தீரா ஆர்கானிக்ஸ் அவங்களோட ஆயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அவங்க அங்கே சேல்ஸ்க்கும் வச்சுருந்தாங்க. வந்த காம்படிஷனுக்கு வர்றவங்க எல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே நீட்டாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இவங்களோட வீடியோ ஏற்கனவே நான் சேனலில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். கூடவே குக்குடு அவங்களும் அவங்களோட ரெடி மிக்சர்ஸ் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. கண்டஸ்டன்ஸ் அவங்களோட டிஸ்பிளேலாம் முடிச்சுட்டு மேலே வெயிட் பண்ணாங்க. அவங்க மேலே வந்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோக்ராமோட சின்ன கிளிம்ஸ் இப்போ பார்க்கலாம். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு கரூரின் பெயரை சூட்டி ரெசிபிஸ் மட்டுமல்லாமல் உணவின் நியூட்ரிஷன் முக்கியத்துவத்தையும் தன்னுடைய வீடியோகளில் எடுத்துரைத்து ஆரோக்கியமான சமையலை பரிந்துரைக்கும் நமது கரூர் கிளாசிக் கிச்சன் யூடியூபர் திருமதி மீரா செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நமது மண்ணின் யூடியூபர் ஜட்ஜஸ் எல்லாத்தையும் மேலே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதுக்கப்புறமா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு குத்துவிளக்கு ஏற்றிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு ஆர்கனைசர் குத்துவிளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் சரசு சமையல் குத்துவிளக்கு ஏற்றினாங்க. நான் என் பின்னாடி மறுபடியும் மற்ற ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் மகிழா விபாக்கில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே குத்துவிளக்கு ஏற்றிட்டு எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் கீழே ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கிளம்பி போயிட்டோம். மேலே இருந்தவங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு அங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ், லக்கி டிப், குவிஸ் காம்படிஷன், இந்த மாதிரி நிறையா ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் முடிக்கிற வரைக்கும் அவங்கள என்கேஜாக வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சதுங்க. கண்டஸ்டன்ஸ்க்கு யாருக்குமே போரிங்காக இல்லாமல் இருந்தது. நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட்டான டிஷ் எதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதை மறுபடியும் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா கன்சால்டேட் பண்ணி தான் ப்ரைஸ் லிஸ்ட் ரெடி பண்ணோம். இதில் நிறையா சொல்லிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறையாவே இருந்ததுங்க. அதில் நான் பார்த்து புதுசாக கற்றுக்கிட்ட ரெசிபீஸுன்னு பார்த்திங்கன்னா, பனங்கிழங்கில் அல்வா செஞ்சுருந்தாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்ப்ரவுட்டட் மாத்பீன் வச்சு ஒரு டேக்கோஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன குறை தான், டேக்கோ பூரியாக போட்டு வச்சுருந்தாங்க. அதில் நிறையா ஆயில் அப்சர்வ் ஆகிடுச்சு. அவங்க பூரியாக போட்டதுக்கு பதிலாக அதை அவங்க சப்பாத்தியாக போட்டு டேக்கோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மோஸ்ட்டாக எல்லாருமே ஹெல்தி ஃபுட்ஸுங்கும்போது ட்ரை நட்ஸ் யூஸ் பண்ணி நிறையா லட்டு, அது மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி லட்டு தான் செஞ்சுருந்தாங்க. இதை விட்டு இன்னும் கொஞ்சம் வெளியே இன்னும் இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அடுத்தடுத்த காம்படிஷன்ஸில் அவங்களும் வின் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பதி வடை இவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மைனஸில் அவங்களுக்கு ப்ரைஸ் மிஸ் ஆகிடுச்சுங்க. இந்த காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ராகி கேனலோனி. அவங்க ரொம்பவே இன்னோவேட்டிவாக செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் கடைசி வரைக்கும் 6 நாளும் அந்த டேஸ்ட் கடைசி வரைக்கும் அந்த டிஷ்ஷில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நல்லா இருந்தனால அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அதே மாதிரி பரங்கி விதை அல்வான்னு சசிகலா மேடம் ஒன்று செஞ்சுருந்தாங்க. அவங்களோட ரெசிபி ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தனால அவங்களுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருந்ததுங்க. இவங்க சசிகலாங்கிறவங்க கரூர் தான் நேட்டிவ். அவங்க கேட்குறவங்களுக்கு பால்கோவா, பால்பேடா, இந்த ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஆர்டரில் செஞ்சு கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கடைசியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவதுக்கு ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆர்டரும் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் மில்லட்ஸ் வச்சு பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அதில் பெஸ்ட்டாக இருந்தது பாலக்கீரை வச்சு
செஞ்சுருந்த பிரியாணி தாங்க. அவங்களுக்கும் ப்ரைஸ் கிடச்சிது. பாலக்கீரையை வச்சு பிரியாணி செய்யும்போது குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நாங்கள் அதை செலக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி உளுந்து சோறுக்கு எள்ளு துவையல் வச்சு ஒரு கண்டஸ்டன்ட் வச்சுருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. கேக் பேலஸ் பிரீத்தி அவங்க வந்து ஒரு சோள மாவை வச்சு டார்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னால அவங்களுக்கு ப்ரைஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் சரசு ஆண்டி வந்து அவங்களோட ஸ்பெஷல் கன்சர்னில் அவங்க வந்து ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இட்லி நோ பாயில் நோ ஆயில் குக்கிங்கில் வந்து இட்லி ஒன்று செஞ்சுருந்தாங்க. அது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அவல் வச்சு செஞ்சுருந்தது. அதே மாதிரி கருப்பு கவுனியில் இட்லி செஞ்சுருந்தாங்க. அதுவுமே சாஃப்டாக இருந்தது. சாலியா விதை வச்சு பாயசம் செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொரி வச்சு ஒரு பர்ஃபி செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கல, இருந்தாலும் அவங்களோட இன்னோவேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறையா ராகி பிஸ்கெட் இருந்தது, சாமை பிஸ்கெட் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அந்த பரங்கி விதை பர்ஃபி. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி டெக்ஸ்சர், கன்சிஸ்டன்சி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது, ஸ்வீட் முதற்கொண்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய இன்னோவேஷன் கொடுத்துருந்தாலும் எல்லாருக்கும் எங்களால் ப்ரைஸ் கொடுக்க முடியல. ஜட்ஜிங்க்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. கடைசியில் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி 140 என்ட்ரிஸ்லேருந்து ஒரு 20 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 20லிருந்து ஒரு 6 பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு 6 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸுன்னு ஸ்வீட்டில் வந்து 3 ப்ரைஸு, காரமில் 3 ப்ரைஸுன்னு கேட்டகரைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு ஸ்வீட்டுக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி காரம் செஞ்சுருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துட்டு 8 பேர்த்துக்கு கன்சல்டேஷன் ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இவ்வளோ ப்ராப்பராக குக்கிங் காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்த தமிழ்நாடு ஆரிய வைஷ்யா மகிழா விபாக்குக்கு ரொம்பவே ஒரு தேங்க்ஸ். அதுக்கு எங்களை ஜட்ஜாக கூப்பிட்டுருந்ததும் ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம். நிறையா காம்படிஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய 2வது குக்கிங் காம்படிஷன் நான் ஜட்ஜாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது. எங்கூட வேறு யாரெல்லாம் ஜட்ஜஸாக வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமையல் சரஸ்வதி ஆண்டி வந்திருந்தாங்க, ராஜபாளையம் ரெசிபீஸ் ரமணி ராஜோக்கா வந்திருந்தாங்க, கூடவே வைஷ்ணவி அவங்க கரூர் தான் நேட்டிவ், கூட ஜிஷ்ணுன்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தம்பி வந்திருந்தா. அப்படிங்க இது சீம்பால் பேன் கேக், இதுவுமே ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. எல்லோரும் ரொம்பவே பொறுமையாக என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இவங்க கொடுத்துருக்க ரெசிப்பியில் இருந்ததுங்கிறத பார்த்துட்டு தெளிவாக வந்து ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எல்லாமே கன்சால்டேட் பண்ணோம். இது வந்து கேக் பேலஸ் பிரீத்தி செஞ்சுருந்த டார்ட். அவங்களோட டிஸ்பிளே வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. அவங்க டேஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் மைனஸ் ஆனதுனால அவங்க வந்து ப்ரைஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. 0.25 மார்க்கில் தான் அவங்களோட ப்ரைஸ் மிஸ் ஆச்சு. நான் சொன்ன பாலக் பிரியாணி இது தான் இவங்களுக்கு வந்து தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிது. இந்த மாதிரி நிறையா வந்து குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு நிறையா ஐடியாஸ் வந்து இந்த மாதிரி குக்கிங் காம்படிஷனுக்கு நம்ம போக போக கிடைக்குங்க. நீங்களும் ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன வருங்கிறத அடுத்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கூட ஈஸி, ஆனால் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை தான். இந்த மாதிரி கரூர் சரௌண்டிங்கில் வேறு ஏதாவது காம்படிஷன் வந்ததுன்னா என் சேனலில் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். யாராவது விருப்பம் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொன்ன ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ராகி வெஜ் கேனலோனி தாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. முடிஞ்சால் இதோட வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருமே சொன்ன மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அவங்கவுங்களுக்கு எது நல்லா இருந்ததுன்னு தோணுச்சோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னோம். யாருக்கெல்லாம் எது பிடிச்சிருந்ததுன்னு சொன்னோமோ அதை வந்து ஒருத்தரோட முடிவு வச்சு ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுனால 5 ஜட்ஜஸ்மே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து வின்னர்ஸ் ரெடி பண்ணோம். எல்லாம் முடிஞ்சோடனே ஜட்ஜஸ் ஹானர் பண்ணாங்க. அந்த கிளிப்பிங் தான் இது. திருமதி மீரா செந்தில்குமார் அவர்களே விபாக் பொருளாளர் லட்சுமி பாரதி அவர்கள் கௌரவிப்பார்கள்.
திருமதி ரமணி ராஜு அவர்களை விபாக் PRO அவர்கள் கவிதா சதீஷ் அவர்கள் கௌரவிப்பார்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தேன். செஞ்சிருப்பீங்கிறது எங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. நாங்களும் நிறைய காம்படிஷன்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஜட்ஜாக வந்திருக்கோம். உங்களில் நிறைய பேர் நாளைக்கு ஜட்ஜாக வர்றது வாழ்த்துக்கள். எல்லாரும் குக்கிங்கை கடமையாக செய்யாமல் விரும்பி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் கண்டிப்பாக நல்லா வரும். சமைக்கும் போது ஹெல்த்தி ஃபுட்ஸ் என்னென்ன சேர்த்து சமைக்க முடியுமோ அதை பார்த்து பண்ணும்போது நமக்கு ஆரோக்கியம் கூடுதலாக இருக்கும். மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் கங்க்ராட்ஸ், வின் பண்ண போகிறவங்களுக்கும் கங்க்ராட்ஸ். யாரும் மனசை விட்டுறாதீங்க. இதில் ப்ரைஸ் கிடைக்கலனாலும் வர காம்படிஷன்ஸில் உங்களை மெருகேற்றி நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி அடுத்த காம்படிஷன்ஸ்லேயும் இதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆர்வமாக கண்டிப்பாக உங்களுக்கான இலக்கு ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ப்ரைஸ் வின்னர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரைஸஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறமா எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு வின்னர்ஸ் கூட. இது எல்லாமே சாட்டர்டே தினமலர் நாளிதழில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. வந்திருந்த ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் ஸ்பான்சர்ஸ் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சிறப்பாக முடிஞ்ச இந்த குக்கிங் காம்படிஷன் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.